எதுக்காக நான் இன்ன வரைக்கும் அவங்கள பிரிஞ்சு விடாம இருக்கேனா, எங்க அம்மா வைக்கிற மீன் குழம்பு முள்ளங்கி சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேசுவடி நீ இதுவும் பேசுவ இன்னும் பேசுவ. இப்ப கூட இவ்வளவு பிரச்சனை வருது. நான் பேரன் பேத்திக்கா இருக்கேன் உங்க அம்மா சொல்றாங்க குடும்ப பிரிஞ்சு கூடாது பாக்குறேங்கிறாங்க. நீங்க ரொம்ப ஈஸியா மீன் குழம்பு எனக்கு பிடிக்கும். அப்ப உங்க அம்மாவை கேவலம் ஒரு மீன் குழம்பு வைக்கிறது தான் வீட்டுல வச்சிருக்கீங்க. உனக்கு மனசாட்சி இல்ல, உனக்கு இதயம் இல்ல. சார் நாங்க என்ன சொன்னாலும் ஏத்துக்குவாங்க சார். அதனால சார் அவங்க அம்மா. பாஸ் இந்த டயலாகே வேணாம். நீங்க என்ன சொன்னாலும் ஏத்துக்கலாம் முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் ஏத்துக்கிறவங்க தான் மனைவியா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. சில விஷயங்கள் ஏத்துக்கிறாங்க சார், சில விஷயங்கள் ஏத்துக்கிறது இல்ல சார். அதே மாதிரி அம்மாவும் சில விஷயம் ஏத்துப்பாங்க, சில விஷயம் ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க எந்த சந்தர்ப்பத்துல என்னுடைய பையன் பேசணும்னு எதிர்பார்த்தேன், ஆனா அவன் பேசல, எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆக மொத்தம் என் குடும்பத்துக்கு கும்பாபிஷேகம் நடத்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன். மருமக வந்து அம்மா அவங்க இறந்து போயிருவாங்க, அவங்க நம்ம பிள்ளை வளர வரைக்கும் நம்ம அவங்க இருப்பாங்களா அப்படிங்கிற சொல்லையில அவன் வந்து என்ன அவங்களை ஏத்து கேட்கல. ஏன் எங்க அம்மா அப்படி சொன்னீங்க அப்படிங்கிற மனசு எனக்கு ரொம்ப வருத்தமா போயிருச்சு சார். அது அங்க ஸ்பாட்ல நான் கேட்கல, அது என் தப்பு தான். எனக்கு ஆத்திரங்கள் வருது. பட் அன்னைக்கு பெரிய சண்டை நடந்தது வீட்டுல. அது எங்க அம்மாக்கு தெரியாது, அப்பாக்கு தெரியும். ஏன்னா அது அப்படியே ஒன்னொன்னா கிரியேட் ஆகும். கொஞ்சம் பயமா இல்லைன்னா அடிச்சல போடுவா. உடனே கேட்கணும், உடனே ஏன் முன்னாடி கேட்கணும். நீங்க அவங்க முன்னாடி கேட்டது எனக்கு தெரியுமா, கேட்டேன் கேட்கலங்கிறது எங்களுக்கு எப்படி புரியும் சொல்லுங்க. அந்த டைம்ல அதை கேட்கணும்னு தோணல, அவ்வளவுதான். நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலே எங்க பையனுங்க இப்படி இருக்கிறாங்கன்னா, நாங்க வேலை பார்க்காம வீட்டுல இருந்தா இவங்க எப்படி எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க, செய்வாங்க, பாத்துக்குவாங்க கடைசி வரைக்கும். அப்ப நான் இருக்கும் போது தெரியாது அவங்களோட அருமை, அது அவங்க இல்லாத போதுதான் தெரியும். அப்படிலாம் என்னைக்கும் விட மாட்டான் சார், கண்டிப்பா விட மாட்டான். பெத்த தாயும் தகப்பனே விட்டாங்கன்னா அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. சரி, இப்ப சொல்லியே இது கரெக்ட். ஆக்சுவலா உங்க மைண்ட்ல என்ன ஓடுதுன்னா, ஒரு பிரச்சனை ஒய்ஃப் அஃபெக்ட் பண்ணா அது பெருசுன்னு நினைக்கிறீங்க. ஆனா அது அம்மாவை அஃபெக்ட் பண்ணா அது அவ்வளவு பெருசா நீங்க நினைக்க மாட்டேங்கிறீங்க. பொண்டாட்டியே தெய்வமா தெய்வம். ஒரு பெரியவங்களுக்கு ஒரு வயசுக்கு மேல என்ன தேவைன்னா நம்பிக்கை மட்டும்தான். நம்ம பிள்ளைங்க பாத்துப்பாங்க. அப்ப நான் கல்ல செலவைக்க சொல்ல, கால் வயிற்றுக்காவது கஞ்சி ஊத்த சொல்றேன். ஒன்னும் பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் சின்ன சின்ன சச்சரவுகள் இருந்தாலும் அனுசரிச்சு நம்மளை பாத்துப்பானுங்க அப்படிங்கிறது தான்.